டாஸ ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு பேட்டிங் குடுத்த பாத்தியா? அந்த தில் எனக்கு டாஸ்லயே சொன்னாரு, "நீ எவ்வளவு ரன் அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்க ரெடியா தான் இருக்கேன்." நேத்து எல்எஸ்ஜி பவுலர்ஸ் கிட்ட செம்ம பிளான் வச்சிருந்தாங்க. ஏன்டா ஆக்சன்ல நீங்க எடுக்கல? வெறி காமிச்சாரு சாது தாக்கூர். ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார்ரா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சம்பவம் பண்ணவனுக்கே சம்பவத்த பண்ண மேட்ச பத்தி தான் பேச போறோம். எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்எச். ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. டேய், வெல்கம் டு தி ஷோடா அருணா. வெல்கம்ண்ணா. ஃபர்ஸ்ட் டாஸ்ல இருந்து வரேன். ரிஷப் பண்ட், ஆனா உண்மையிலே உனக்கு செம தைரியம்பா. டாஸ ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு பேட்டிங் குடுத்த பாத்தியா? அந்த தில் எனக்கு பிடிச்சிருக்கு. டாஸ்லயே சொன்னாரு, "நீ எவ்வளவு ரன் அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்க ரெடியா தான் இருக்கிறேன்ட்டு." பாவம், நீ எங்க அடிச்ச? எஸ்ஆர்எச் கிட்ட இந்த மாதிரி சொல்லி எந்த கேப்டனும் நான் பார்த்தது இல்ல. செம்ம தில்லு. பட் என்ன அவரு தான் அடிக்கல, மத்தவங்க அடிச்சானுங்க. ஓகே, அத பத்தி பேசலாம். அத பத்தி பேச வேணாம்ண்ணா. வின் பண்ணாங்களா? அது ஓகே. That's a matter. டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் வந்தாரு. அவருடைய வேலைய அவர் காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆனா நின்னு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இது பண்ணாரு. பொலன்னு பொளந்திருப்பாரு. ஆனா அடிச்சுட்டு 47 ரன்ல அவுட் ஆகி போயிட்டாரு. இல்லண்ணா, நேத்து எல்எஸ்ஜி பவுலர்ஸ் கிட்ட செம்ம பிளான் வச்சிருந்தாங்க. இவனுக்கு இந்த லென்த், பேக் ஆஃப் தி லென்த் நிதிஷ் ரெட்டிக்கு போடணும். டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் வச்சு நிதிஷ் ரெட்டியை வச்சாங்க. ஓப்பனிங்ல வந்து அபிஷேக் சர்மா கொடையா குடுத்துட்டு போயிட்டாரு. செம்ம கொடைதான். டீப்ல வச்சிருந்தாங்க ஃபீல்டர். கரெக்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் ஷாதுல் தாக்கூர் செம்ம பிளேனா. அவரு ஏன்டா ஆக்சன்ல நீங்க எடுக்கல? வெரி காமிச்சாரு சாது தாக்கூர். அண்ட் அபிஷேக் சர்மாக்கு ஸ்லோவர் ஒன் தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்பீட கொடுக்கவே இல்லை அபிஷேக் சர்மாக்கு சாது தாக்கூர் நேத்து. செம்ம பவுலிங். அன்சோல்டா போனவரு இப்ப பர்பிள் கேப்ல இருக்காரு. பர்பிள் கேப் லீடர் போர்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஐ அம் a great fan of சாது தாக்கூர். அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்ல. ஆனா இஷான் கிஷனுக்கு ஒயிட் பால்ல போட்டு விக்கெட் எடுத்துட்டு போயினே வந்துட்டாரு. அது வெறினா, வெறி. அந்த வெறி தான். என்ன ஏன்டா ஆக்ஷன்ல எடுக்கல? அவ்வளவு கேவலமா போயிட்டானா? அண்டர் ரேட்டட் பிளேயரா? அதான் அந்த கேம் அவேர்னஸ் தான். சிஎஸ்கே வச்சு செய்ய போறாரு மேட்ச் வரும்போது. சரி, ஓகே, அது வரும்போது பேசுவோம். அது வரும்போது பாத்துக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பர், செம்மையா ஸ்டார்ட் பண்ணாரு. செம்மையா இருந்துச்சு பேட்டிங் பாக்குறதுக்கு. நல்ல பேட்டிங், நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கிட் வெர்மா, அந்த பையன் என்ன வந்த சாத்துறான். அது இல்லாம இந்த ஐபிஎல் நோட் பண்ணி ஒண்ணு, புது பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இந்த டீம்ல இருந்து அந்த டீம் போன பிளேயர்ஸ் அடிக்கிறாங்க. யாருன்னே தெரியாத பிளேயர்ஸ் திடீர்னு வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. செம்ம பிளேயர். அவர் வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த கமெண்ட்ரியில தான் சொன்னாங்க, டெல்லி பிரீமியம் லீக்ல 36 அடிச்சாராம். பரவாயில்லையே. டெல்லி ஒரு பொட்டி கிரவுண்ட், அதெல்லாம் சொல்லியா. அதே மாதிரி தான் ஹைதராபாத் கிரவுண்டும். நீ அடிச்சதெல்லாம் பாத்தியா? ஸ்டேட் டு ஸ்டேட் டப்பா டப்பான்னு அடிச்சாரு. நல்லா இருந்துச்சு பேட்டிங் பார்க்க. 190 ரன் அடிச்சு வச்சிருந்தாங்க. சரி, இன்னொன்னு சொல்லி ஆகணும், எஸ்ஆர்எச் கிட்ட பவுலிங் அந்த அளவுக்கு கிடையாது. நீ எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஸ்குவாட் ரிவ்யூலாம் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். எஸ்ஆர்எச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 250 கீழே அச்சானுங்கனாவே அவங்க காலி. நீ இன்னொன்னு லாஸ்ட் இயர் ஃபீடாக் ஒன்னு சொல்லிருப்பாரு ரிவ்யூல. நீயே ஒன்னு சொல்லிருப்ப. எல்எஸ்ஜி வந்து டாஸ் ஜெயிச்ச உடனே எல்எஸ்ஜிக்கு கோவிந்தா நீ போட்ட மெசேஜ். அதுக்கு நான் சொன்னேன், எல்எஸ்ஜி இந்த மேட்ச் வின் பண்றாங்கடா, நீ வேணா பாடுறான்னு. யோசிச்சது என்னன்னா, லாஸ்ட் டைமும் ரியான் பராக் வந்து டாஸ் வின் பண்ணி அப்படிதான் கொடுத்தாரு பேட்டிங். ஏன்பா இவங்களுக்கு பேட்டிங்? இவங்க தான் சேஸ்ல வீக் ஆச்சு, இவங்களோட மென்டல் பிரஷர் போலான்னு தான் நான் யோசிச்சேன். பட் ரிஷப் பந்த் ஒரே வார்த்தை தெளிவா அந்த இது டாஸ்க்லயே சொல்லிட்டாரு, அவங்க எவ்வளவு ஆச்சாலும் நான் திருப்பி அடிக்கிறது நான் ரெடியா இருக்கிறேன். எங்ககிட்ட பேட்டிங் இருக்கு, கதா பேட்டிங் நாங்களும் வச்சுன்னு இருக்கோம்டாரு. நாங்களும் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் குறைச்சு மதிப்பிடாதீங்க. அவ்வளவுதான். நான் அப்பாலஜிக்கு ஒரு நோட் ரெடி பண்ணிட்டேன். எல்எஸ்ஜி இந்த நான் கூட ரெடி பண்ணிட்டேன். பழக்க போறாங்க. சரி, ஓகே. சஞ்சய் கோயங்காருக்கு ஒரு அப்பாலஜி லெட்டரும், ஜாகிர் கானுக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர், ரிஷப் பண்ட்க்கு ஒரு அப்பாலஜி லெட்டர். ரிஷப் பண்ட்க்கு வச்சிருக்கு. சரி, ஓகே. ஆனா ஓல் தமிழ் கமெண்ட்ரியே சேர்த்து வந்து நம்ம சாதுல் தாக்கூர் அண்ணனுக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுக்கணும். சாதுல் தாக்கூருக்கு இந்தியாவே கொடுக்கணும். சரி, ஓகே, அது வருவோம். 190 வரையும் வச்சாங்க. இந்த 190 கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு உங்ககிட்ட பவுலிங் இருக்கா? கிடையாது. 191 தானே சேஸ் வந்தானுங்க. மிச்சல் மார்ஷ் என்ன வேற லெவல்ல பேட்டிங் ஆடுறாரு மிச்சல் மார்ஷ். மிச்சல் மார்ஷ்லாம் சொன்னேன்ல, நான் வைஸ் கேப்டன் கொடுக்கும்போதே சொன்னேன், எனக்கு என்னவோ தோணுதுன்னா மிச்சல் மார்ஷ் போடும். லாஸ்ட் மேட்ச்ல ஏதோ ஃப்ளூக்ல அடிச்சாருன்னு நினைச்சா,
மனுஷன் ஒர்க் அவுட் பண்ணி தான் வந்திருக்காரு போல. 10 கிலோ குறைச்சிருக்கான் நான் மிச்சல் மார்ஸ். நான் அந்த ஒர்க் அவுட் சொல்லல. நான் கிரிக்கெட் பேட்டிங்ல ஒர்க் அவுட் பண்ணி வந்திருக்காரு. ஓகேவா? இல்ல பிராக்டிஸ் இல்ல நான் வந்து எனக்கு என்ன தோணுச்சு, அடா மிச்சல் மார்ஸ் இன்னைக்கு அடிக்க போறாருட்டு. வைஸ் கேப்டனும் கொடுத்துட்டேன் ட்ரீம் 11ல. ஃபேண்டசி பிக்ஸ்லயே எடுக்க சொல்லிட்டேன். எனக்கு ஒரு டவுட் வந்தது என்னன்னா, நிக்கிபி அடிக்கும் போது மிச்சல் மார்ஸ் சைலண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆக்சிலரேட் பண்ணோடனே ஆஹா வருஷம் செட்டுடா இடிக்கிட்டு. அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இந்தா நீ அடிச்சுக்கோ, இந்தா நான் அடிச்சுக்கோ, இந்தா நீ அடிச்சுக்கோ. ஆளு பிரிச்சுக்கினாங்க ஓவர. ஆமா அவங்க இருக்கிற வரையும் நான்லாம் நினைச்சேன் 13 ஓவர்ல மேட்ச் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அடியே வச்சிருந்தாங்க பிரிச்சுன்னு. கண்டிப்பா. நீ கிபிலாம் அவுட் ஆகலனா 13 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிச்சுப்பா. ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப். நான் இன்னும் இப்பயே 16 ஓவர்ல முடிச்சாங்க. இல்ல ரன் ரேட் எங்கேயோ இருக்காங்க. நான் டாப் 1ல வந்திருப்பாங்க. பேட் கமின்ஸ் ஒரு நாக் அவுட் பண்ணாரு. 3 6. 3 6. அவரெல்லாம் விட்டுருவாங்க. ஆவேஸ் கான் ஓவர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆவேஸ் கான் ஓவரா யாரோ ஒரு ஓவர் தெரியல ஆனா சரியா. பட் போட்டு செம பொழப்பிருந்தார் ஆவேஸ். இது நம்ம ஸ்குவாட் அனாலிசிஸ்லயே சொன்னோம், உங்களுக்கு ஃபினிஷர் கிடையாது, கண்ணா பின்னான்னு சுத்தாதீங்க, ஒரு ஆள்லாம் வந்து 20 ஓவர் வரைக்கும் வரணும்ட்டு. அதெல்லாம் கவலையே கிடையாது எங்களுக்கு. ஆக்சுவலா பேட் கமின்ஸ் ஆனா சொன்னாரு, இந்த மெத்தட் யூஸ் பண்றதுனால நாங்க கொலாப்ஸ் ஆகும் நிறைய. 10ல 3 மேட்ச் இல்ல 4 மேட்ச் கொலாப்ஸ் ஆகும். ஆனா எங்களுக்கு அந்த 10 மேட்ச் வேணும்ன்றது சொன்னாரு. பட் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். ஏன்பா உனக்கு வந்து ரன் ரேட் குறையுது, உங்க எப்ப பாரு 80 90 எல்லாருமே நேற்று என்ன தெரியுமா சொன்னாங்க கமெண்ட்ரியில, இவங்க ஓவரா ஏறுறாங்கன்ட்டு. ஐ திங்க் அது ஏறுறது ஓகே, பட் கொலாப்ஸ் ஆனீங்கன்னா இந்த மாதிரி கொலாப்ஸ் மத்த டீம் எல்லாம் இதை பார்த்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப இருக்கிற 14 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் இப்படிதான் ஆகும். ஆனா 10 மேட்ச் துண்டா ஜெயிச்சுட்டு போவாங்க. ஏன்னா டாப் 4 வச்சுக்கிறாங்க. டாப் 4ல 5 கண்ணு மாதிரி தான் இருக்குது. துண்டா அடிச்சு மேட்சை காலி பண்ணிட்டு டாட்டா பை பை. அப்துல் சமாதோட நாக்னா அதான் அந்த பையன் என்னடா எக்ஸ் எஸ்ஆர்ஹெச் பிளேயர் என்னடா உருறீங்க, அவ்வளவு தைரியம் வந்துச்சா, வா உனக்கு முடிச்சிட்டு தாரா போற இடிக்கிற மாதிரி முடிச்சாரு. அடே எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாட செலக்ட் பண்ணிட்டு போயினேன்ட்டாங்க. ரிஷப் பண்ட் கேட்ஸ் ஆஃப். ஓகே, நல்ல கேப்டன்சி, நல்ல மேட்ச், செமையா போச்சு. ஓகே, நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபியோட ப்ரிவ்யூ. பிச் கண்டிஷன் எப்படா அதே தான் கொடுப்பானுங்களா, ஏன்னா எங்க ஃபிளாட் ட்ராக் கொடுப்பானுங்களா? ஃபிளாட் ட்ராக்லாம் கொடுக்க மாட்டாங்கடா. ஃபிளாட் ட்ராக்லாம் கொடுத்தா ஆர்சிபி ஆன் டாப்னா. ஆர்சிபிக்கு அந்த அட்வான்டேஜ் கொடுக்க மாட்டாங்க சிஎஸ்கே, எனக்கு நல்லாவே தெரியும். சிஎஸ்கே கோயிங் டு தி ஸ்லோ ட்ராக் தான் கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் நின்னது கூட திரும்புற பிச்சு கிடையாது, கொஞ்சம் ஸ்லோ ட்ராக், நல்லா திரும்புற பிச் கொடுக்கல சிஎஸ்கே. மேபி அதுதான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சிஎஸ்கே 2 டீமும் ஒரு வின்ல இருந்து வராங்க. இந்த மேட்ச்ல புவனேஸ்குமார் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியலையே, உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சதா சொல்லுங்க. புவனேஸ்குமார் ஃபிட் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஆனா புவியே இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பழைய புவி கிடையாது, அதையும் நான் சொல்றேன். அது உண்மைதான். புவிக்கும் வயசாயிடுச்சு. ஏன்னா அவரு நீங்க சொல்ற மாதிரி பயங்கரமான பவுலரா இருந்தா இன்னும் இந்தியன் டீமுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கணும். ஓகேவா? பழைய புவி கிடையாது. பட் இருந்தாலும் அதுக்குன்னு ரொம்ப மோசமான புவியும் நான் சொல்ல மாட்டேன். டீசெண்டானா நான் அவரும் இன்ஜுரியில இருந்து வராருண்ணா, எப்படி இருக்கும் அந்த சீன் பிரசன்டேஷன் அப்படியே இருக்குமான்றதெல்லாம் சொல்ல முடியாதுண்ணா. சிஎஸ்கேல வந்து ருத்ராஜும் ரச்சினேந்திர ஓபன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இந்த விஷயத்த பிளம்பிங் சொன்னார் நேத்து பிரஸ் மீட்ல. நாங்க வந்து ருத்ராஜ ஓப்பனிங்கா கன்சிடர் பண்ணல, நாங்க ஆக்ஷன் டேபிள்லயே முடிவு பண்ணோம் ராகுல் திரிபாத்தியும் ரச்சின் ரவீந்திரா தான் இந்த வருஷம் ஓபன் பண்ண போறாங்கன்ட்டு. ருத்ராஜோட எய்ம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில அந்த நம்பர் 3 ஸ்பாட், கோலியோட ஸ்பாட் நல்ல வேக்கன்ட்ல இருக்கு. இப்போ எல்லாருக்குமே ஒரே ஒரு எல்லாம் நம்பர் 3க்கு மாறுறதுக்கு காரணம் கோலியோட ஸ்பாட்டுக்கு. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். T20ல ஆல்ரெடி அங்க திலவரமா இருக்கான், நீங்க எவனும் உள்ள வர முடியாது. லாஸ்ட் இயர்ல வந்து ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே நடந்த பிளே ஆஃப் முன்னாடி மேட்ச்ல வந்து ஆர்சிபி வந்து சிஎஸ்கே வந்து தோக்கடிச்சாங்க. ஸோ வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரிவெஞ்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அப்படி இல்ல, அந்த ரிவெஞ்ச் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். ரிவெஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெரியுமா, அதே வருஷத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்க தான் அவங்களை அடிச்சோம், அதுக்கப்புறம் அவங்க லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சாங்க, அவ்வளவுதான்.
1-1 சரியா? நான் அதுதானா இது அதானே அது ரிவெஞ்ச் எல்லாம் கிடையாதுண்ணா. இவங்க வந்து என்னவோ புதுசா இப்போ வந்து கிளப்பிக்கிட்டாங்க சோசியல் மீடியா வந்து. விச் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இன் திஸ் மேட்ச்? 2 டீம்லயும் ஒரு பிளேயர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து பேட்டிங்ல பொறுத்தவரை ரச்சின் தான் சொல்லுவேன். நீடா? நான் சிஎஸ்கே பொறுத்த நீ வரைக்கும் ஆர்சிபில ஒரு பிளேயர் சொல்லு. இப்ப சிஎஸ்கேல ஒரு பிளேயர் சொல்லிட்டார். ஆர்சிபி பிளேயரா? சிஎஸ்கே பிளேயர்னா ரச்சின் ரந்தரா சொல்லுவேன். ஆர்சிபி பிளேயர்னா விராட் கோலியா சொல்லுவேன். சரி நீ? நான் வந்து சிஎஸ்கே கோயிங் டு சிவம் துபே அண்ட் ஆர்சிபி கோயிங் டு ரஜத் பாட்டிதார். நான் சிஎஸ்கே நானும் சிவந்து போய் தான் போறேன். ஆனா ஆர்சிபில நான் ஏசில் விட்டு போறேன். நீ பவுலிங்க்கு போறியா? ஏசில் விட்டு இந்த பிச்சில் நல்லா பண்ணுவாரு. பட் சொல்ல முடியாது, ஆல்ரெடி சிஎஸ்கேல ஆனவர். சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கும் தெரியும். பட் இந்த வாட்டி திருப்பதி கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவன் ஓப்பனிங் அனுப்புறதே வேஸ்ட் தான். ஐ திங்க் யாரோட மிடில் ஆர்டர் கரெக்ட்டா பண்ணுதோ டெவான் கன்வே தயவு செய்து கூடுவாங்கடா டேய். டெவான் கன்வே ஏதோ பண்ணுவாருடா டேய். இல்லன்னா ஆட மாட்டாங்கடா. இது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சுடா. இவங்க பெச்சுதாடா இந்த வருஷம் டெவான் கன்வே. இந்த பிட்ச் நல்ல பிட்ச்டா. டெவான் கன்வே போட்டு பொளப்பறற சொன்னா எவனும் கேட்க. டெவான் கன்வே ஆடணும்னா யாரை உட்கார வைக்கணும்? திருப்பதி தான் உட்காரணும். காம்கர் என்னப்பா சுட்டி குழந்தை போய் வெளியவே காட்டும். கடகுட்டி சிங்கம் அவரு தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சிஎஸ்கே கிட்ட நல்ல ஸ்பின் யூனிட் இருக்கிறதுனால அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நூறு அஹமது கூட வந்து நல்லா போடுறாரு. ஆர்சிபி கிட்ட ஆர்சிபி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமான்னு எனக்கு சுத்தமா தெரியல. தேவ்தத் படிக்கல அவுட் பண்ணி ஸ்வப்னில் சிங்கை இன் பண்றாங்க. ராசிக் தாரை அவுட் பண்ணி புவனேஸ்வர் குமார் உள்ள எடுத்துன்னு வராங்க அந்த ஸ்பின் காம்பினேஷனுக்காக. ஏன்னா ஒரு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பட் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா மேபி ராசிக் தார் ரீப்ளேஸ் பண்றாரு புவனேஸ்வர் குமார் இன்னைக்கு மேட்ச். தேவ்தத் படிக்கல ஆடுவாங்களா மாட்டாங்களான்றது பிஃபோர் த டாஸ் முக்கியமான ஃபேக்டர் தான். படிக்கல் வந்து ஆடுவாரு. ஏன் சொல்லிட்டா, எல்லாரும் அடிக்கிற பிளேயர் ஒருத்தனாவது நின்று ஆடணும். அதுக்கு படிக்கல் கண்டிப்பா இருப்பார். எனக்கு தெரிஞ்சுனா டாஸ் முக்கியமான ஃபேக்டர் தான். டாஸை வின் பண்றவங்க டாஸே ஜெயிக்க மாட்டான். ஏய் போன மேட்ச் ஜெயிச்சாரு. என்னன்னா விளையாடுற லாஸ்ட் இயர் இதே பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் டாஸ் ஜெயிப்பாரு. தொடர்ந்து தப்பாரு டாஸ். இன்னைக்கு அப்படி பாப்பான். அது அதெல்லாம் இல்ல ஜெயிப்பானா. நரேஷ் போன டைம் சொன்ன மாதிரி தான். டாஸ் வந்து லக் ஃபேக்டர். யார் பக்கம் போகணும்னு சொல்ல முடியாது. டாஸ் வந்து ருத்ராஜ் வின் பண்ணா கூட வந்து பவுலிங் தானே போடுவார் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பவுலிங் தான் இருப்பாரு. நான் செகண்ட் ஹாஃப்ல அந்த டியூ வந்து பிட்ச் ஃபிளாட்டன் அவுட் ஆகுது. அதனால கொஞ்சம் வந்து பேட்டிங்க்கு நல்ல சர்ஃபேஸா இருக்கும். மேபி டாஸை வின் பண்ணி இவங்க எதனா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்ல இது இருக்கும். ஆர்சிபிக்கும் அதே தான். டாஸை வின் பண்ணீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவீங்க. நல்லாவே தெரியும் உங்க ஃபாஸ்ட் பவுலிங். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மேட்சை பார்க்க வர ஆர்சிபி ஃபேன்ஸ், இந்த மேட்ச் ஜெயிக்கிறீங்களோ சப்போஸ் தோத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல இருந்து நீங்க சேஃபா தான் போவீங்க. அதுக்கு வந்து எல்லா சிஎஸ்கே ஃபேனும் உத்தரவாதம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்க ட்ரை பண்றேன். சரி ஓகே, உங்க குயிக் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருங்க. யார் வின் பண்ணுவாங்க நீங்க? நான் சிஎஸ்கே தான் கண்டிப்பா சொல்லுவேன். நீரா? அவர்கிட்ட தான் ஆர்சிபி தான். நான் கிங் கோலி ஆர்சிபின்னு சொல்லு. யாருன்னு சொல்றான் அவன். அது வந்து நீ பிளேயர் பேர்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்து சிஎஸ்கேக்கு போறேன். பாத்துக்கங்க गाइस, ரெண்டு சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒரு ஆர்சிபி. இப்போ நாங்க எங்க டீம் எப்படி விட்டு கொடுப்போம்? தோத்தாலும் ஜெயிச்சாலும் விட்டு கொடுக்காது. யாரு வேடாண்டா ஏதோ. ஆனா டாஸ் ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இன்னைக்கு வக்காரும். பிட்ச் அதே பிட்ச் குத்தா பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்னைக்கு மேட்ச்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதையும் கமெண்ட்ல போட்டு போயிடுங்க. நாளை உங்களை திரும்ப சந்திக்கிறோம். Until bye from me, Naresh and Arun. உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான்.